அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு ILC தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக வாரந்தோறும் ஒவ்வொரு சனி பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகிறது இலக்கின் சிந்தனை. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. கலையத்தில் இங்கே எங்களோடு இருவரும் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் அருஸ். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் மாஸ்டர். இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இறமையை மீளுறுதி செய்ய தேசிய தலைவர் பிரபாகரனின் 2வது வருகைக்கு கட்டியம் கூறியுள்ள 2024ஆம் ஆண்டு மாவீரர் நாள். இந்த 2024ஆம் ஆண்டு மாவீரர் நாள் உலகெங்கும், தாயகத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் மிக அதிக அளவில் ஈழத்தமிழர்கள் பங்கு பெற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய பெருவிழாவாக அமைந்ததை எல்லோரும் அறிவோம். அதுவும் தாயத்தை பொறுத்த மட்டும் அங்கே கொட்டிய மழை சரியான முறையில் வடிகால்கள், குளங்கள், ஏரிகள் பேணப்படாதாலும் ஆற்று மண்ணும் குளத்து மண்ணும் அள்ளப்பட்டு விட்டதாலும் அங்கு தமிழர் தாயகம் முழுவதுமே வெள்ளக்காடாக மாறிய ஒரு நிலையிலும் கூட அந்த இயக்க துன்பங்களெல்லாம் கடந்து எல்லா மாவீரர் தொழிலகங்களிலும் மக்கள் பெருமளவிலே கலந்து கொண்ட அந்த காட்சியை காணக்கூடியதாக இருந்தது. மக்களுடைய அந்த சாட்சியம் என்பது பலர் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்திலும் வன்னியிலும் பெற்ற ஆதரவை ஒரு தமிழ் தேசிய நீக்கமாகவும் இறைமை நீக்கமாகவும் பேசுகின்ற ஒரு திறனாய்வுத்தன்மை இருந்தது. அது பொய் என்பதும் அப்படியான எண்ணத்தை கொண்ட ஸ்ரீலங்கா அரசாங்கமும் சரி அல்லது அதனுடைய கூட்டாண்மை பங்காண்மை அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி அந்த நினைவு பகற்கனவை என்பதையும் நிர்வகிக்கக்கூடிய முறையிலே மிக பரந்த அளவில் மக்கள் ஒன்று கூடி இறமையுடன் கூடிய தங்களுடைய தாயக தேசிய தன்னாட்சி எழுச்சியை வெளிப்படுத்தினார். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த முறை மாவீரர் தினம் மக்களுக்கு மீளவும் மண்ணையும் மக்களையும் காக்க வேண்டும் என்கின்ற அந்த நடைமுறை உணர்வை வேகப்படுத்தி இருக்கின்றது. இந்த தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய 1வது வருகை என்பது ஈழத்தமிழர்கள் மேல் சிங்கள பௌத்த பேரினவாதம் ஏற்படுத்திய அரச பயங்கரவாதத்தையும் படைபல ஆக்கிரமிப்பு தன்மைகளையும் அதன் வழியான உயிரிழப்பு, உடைமை இழப்பு, நாளாந்த வாழ்விழப்பு என்பவற்றை மக்கள் ஒன்று சேர்ந்து எழுந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்கான மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தி தமிழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய ஆயுத எதிர்ப்பு சக்தியாக மாறியது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அவை அந்த மக்கள் ஒருங்கிணைகின்ற பொழுது அந்த இடத்திலே தங்களுக்கு மேல் இருக்கின்ற அந்த அடக்குமுறை ஒடுக்குமுறையை மாற்றுவதற்கான ஒரு வேகம் பிறக்கும். அந்த வேகத்தை தந்தவர் தான் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள். அந்த வகையில் தான் தேசிய தலைவர்களுடைய அந்த 1வது வருகை என்பது எங்களுடைய தாயகத்தை இணைத்து இதுதான் தாயகம், இதுதான் மக்களுடைய தேசியத்தன்மை, இதுதான் அவர்களுடைய பிரிக்கப்பட முடியாத தன்னாட்சி உரிமை என்பது உலகத்துக்கு வெளிப்படுத்தியது. அதுதான் தேசிய விடுதலை மிகப்பெரிய வெற்றி என்பது. உலகு ஈழத்தமிழர்களுடைய அரசியல் அடையாளத்தையும் ஈழத்தமிழர்களுடைய இருப்பினுடைய இறமையையும் தெளிவாக புரிந்து கொண்டார். இப்பொழுது அதே மாதிரியான ஒரு நிலை தேசிய மக்கள் சக்தியினுடைய அறுதி பெரும்பான்மை பாராளுமன்ற வெற்றியின் மூலமாக ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது பார்த்தீங்கள் என்றாலும் இந்த மாவீரர் தினத்திலே மாவீரர் என்ற அந்த மதிப்பளிப்பை கூட மக்கள் செய்யக்கூடாது என்கின்ற தடை போலீசாரால் விதிக்கப்பட்டிருந்தது. மாவீரர் என்று சொல்லப்படக்கூடாத நிலைத்தான் மாவீரர் தினங்கள் அனுசரிக்கப்பட வேண்டும் என்றது போலீசினுடைய ஆணையாக இருந்தது. அவ்வாறே வெள்ளத்துறையில் தேசிய தலைவர் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் சாதாரண உடையில் வைக்கப்பட்டிருந்த அவருடைய உருவப்படத்தை கூட
மூடிவிட்டு பிறந்த நாள் கேக்கை வெட்டும்படியாக சிவாஜிலிங்கம் அவர்கள் வற்புறுத்தப்பட்ட அந்த நிகழ்வும் பதிவாகியது. கூடவே இங்க திருக்கோவிலில் வந்து திருக்கோவில் இருக்கின்ற மாவீரர் இல்லத்துக்கு சென்று கொண்டிருந்த யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை இடைமறித்து படையினர் வந்து அவருடன் வாக்குவாதம் செய்தது மட்டுமல்லாமல் அந்த துயிலகத்துக்கு சென்று கொண்டிருந்த அனைவருடைய வாகனங்களுடைய இலக்கங்களும் பதியப்பட்டன. இவையெல்லாம் ஒரு சில விஷயங்கள். இவையெல்லாம் எதை காட்டுகின்றன்னு சொன்னால், முன்னைய அரசாங்கங்கள், சிங்கள பௌத்த அரசாங்கங்கள் எவ்விதமாக இது சிங்கள நாடு, சிங்கள இனத்துக்குரியது, பௌத்த சாசனத்தை போற்றுகின்ற சட்டமரபுக்குரியது, இந்த நாட்டிலே நீங்கள் வந்து ஒரு சமூகமாக உங்களுடைய இறந்தவர்கள் தினத்தை நினைவு கூறுங்கள், ஆனால் அதற்குரிய அந்த மாண்புடனோ மாட்சியுடனோ நீங்கள் வந்து அதனை வெளிப்படுத்த முடியாதென்று கட்டமைத்திருந்த அதே தன்மையை இந்த தேசிய மக்கள் சக்தியும் பின்பற்றி இருப்பதை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. ஆகவே அடிப்படையிலே வந்து பெரிய மாற்றங்கள் இந்த ஆட்சி செய்கின்ற ஆட்கள் மாறி இருக்கின்றார்களே தவிர அவர்களுக்கான சிங்கள தேசத்துக்கான தூய்மைப்படுத்துதல், அங்கிருக்கின்ற ஊழலை நீக்குதல், அங்கிருக்கின்ற குடும்ப ஆட்சி அகற்றுதல் போன்றவைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. யாருமே அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இனத்தை, தமிழ் இனத்தை ஒரு தேச இனமாக ஏற்றுக்கொள்கின்ற தன்மை இல்லை என்பதை மிக தெளிவாக இந்த மாவீரர் தின நிகழ்வுகளும் எடுத்து கூறின. அதே நேரத்திலே ஒரு வகையிலே போலீசாரை பெருசாக வீதிகள் இறங்காது கட்டமைத்ததன் மூலமாக ஓரளவுக்கு மக்கள் வந்து தங்களுடைய விருப்பப்படி மாவீரத்தை கொண்டதற்கான அந்த சூழ்நிலை இருந்தது. அதற்கு இயற்கையும் ஒரு காரணம். என்ற இயற்கையினுடைய அனந்தமும் மிக மோசமாக இருந்த நிலையிலே அது அவர்களுக்கும் அங்கு வந்து தங்களுடைய வளமையான சண்டித்தனங்களை செய்வதற்கான சூழ்நிலை இல்லாமல் இருந்ததும் ஒரு காரணமாக இருந்தது என்பதும் வெளிப்படையான உண்மை. இவ்விதமான அந்த நேரத்திலே வந்து the diplomat தெற்காசிய இதழான அந்த டிப்ளமேட் இதழிலே அதன் மேரிலாண்ட் சலிஸ்பரி பல்கலைக்கழகத்தினுடைய முரண்பாடுகள் தீர்வு துறையினுடைய பேராசிரியரும் 2022ஆம் ஆண்டில் ஸ்ரீலங்காவில் தேர்தல் அரசியல், அரசு தலைவர் தேர்தலை சூழ்ச்சித்துடன் கையாளுதலும் ஜனநாயகம் என்ற நூல் எழுதியவருமாகிய பேராசிரியர் கீதபொன்கலன் அவர்களை பேட்டி கண்டது. அந்த பேட்டியிலே அவர் ஜேவிபி சிங்கள தேசியத்தில் ஆழ புதைந்துள்ளதால் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்திடம் தமிழர் தேசிய பிரச்சினைக்கு எந்த தீர்வை எதிர்பார்க்க முடியாது, பொதுவான ஸ்ரீலங்காவினர் என்ற அடையாளத்தினை வளரச் செய்து அந்த கூடாரத்துள் தமிழர் தங்கள் அரசியல் அடையாளத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என அழைப்பவராகவே அனுரகுமார திசாநாயக்க காணப்படுவார் என்கின்ற அந்த மையக்கருத்தை வைத்து அவர் அந்த தன்னுடைய செவ்வியை அளித்திருந்தார். அது ஒரு முக்கியமான செவியாக இருக்கின்றது. அதே டிப்ளமேட் இந்த கட்டுரை 18ஆம் தேதி வந்ததாக இருந்தால் 13ஆம் தேதிய கட்டுரையிலே அம்பிகை அகிலன் என்பவர் மாறும் ஸ்ரீலங்காவில் தமிழர் தேசிய பிரச்சினை, இடதுசாரியான திசாநாயக்காவின் மட்டுப்படுத்தப்பட்ட எல்லைகள் என்னும் கட்டுரையும், ஸ்ரீலங்காவின் வன்முறையான உறுதியற்ற இனத்துவ தேசிய வரலாற்றில் தமிழர்களுக்கு நடந்த இன அழிப்பு ஏற்காமலும் அனைத்துலக நீதி வளங்களை அனுமதிக்காமலும் பயங்கரவாத தடைச்சட்டங்கள் மற்றும் காணி அபகரிப்பு குறித்த தமிழர்களின் நீதி குரலுக்கு மௌனமாகவும் பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும் அரசியலமைப்பின் 9வது விதியை உறுதிப்படுத்தியும் தமிழர்களின் நீதிக்கான மற்றும் தன்னாட்சி உரிமை கோரிக்கைகளை அலட்சியம் செய்துமே அனுர ஆட்சி தொடரும் என்று கூறியிருந்தார்கள். ஆகவே இந்த ஆய்வாளர் கூறுகின்ற விடயம், எங்களுடைய மக்களில் சிலர் சிங்கள தேசத்தினுடைய அரசியல் மறுசீரமைப்பை முழு இலங்கைக்குமான ஒரு மறுசீரமைப்பாக மயங்கி அந்த அலைக்குள்ளே வந்து தன்மானமற்றவர்களாக சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதத்தில் உள்வாங்கப்பட்டு வருவர்களா என்கின்ற அச்சம் வந்து காணப்பட்டது. அந்த அச்சத்தை சில திறனாய்வாளர்களும் தங்களுடைய திறனாய்வுகள் மூலம் தேசியம் நீக்கப்பட்டு விட்டது என்ற மாதிரி ஊக்கப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையிலே வந்து அந்த தமிழர் தாய பகுதியில இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்குரிய கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்யாத காரணத்தினால் மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு விரக்தி நிலை ஒரு மாற்று வழியொன்றை வெளிப்படுத்தி என்பதுதான் பல ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருந்தது. அது மக்களுடைய நாளாந்த பிரச்சனை. இந்த ஸ்ரீலங்கா பாராளுமன்ற முறைமை என்பது மக்கள் தப்பி பிழைக்கும் பொறுமுறைக்கான ஒரு கட்டமைப்பாக இருக்கின்றதே தவிர இந்த ஸ்ரீலங்கா பாராளுமன்ற முறை எந்த ஒரு காலத்திலும் எவரும் வந்து அது
ஈழத்தமிழர் தேசிய பிரச்சனைக்கான தீர்வை தரும் என்று எதிர்பார்த்ததும் இல்லை, எதிர்பார்க்க போவதும் இல்லை. ஆகவே அந்த தப்பிப்பிழைக்கும் பொறுமுறைக்குள் இருக்கின்ற மக்கள் அந்த மாற்று தலைமை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற முறையிலே அந்த அரசியல் துப்புரவை செய்வதற்கு சிங்கள பக்கத்திலே அவர்கள் செய்வதை பார்த்து ஒரு மயக்க நிலையிலே வாக்களித்தார் என்கின்ற ஒரு திறனாய்வு தான் ஒரு பொருத்தமான திறனாய்வாக இருக்கின்றது. அந்த நெல்லுக்கு வைத்த நீர் புள்ளிக்கு வாங்கிய பொசிமா போல் அது எங்களுக்கு நன்மை பயக்கும் என்று நினைக்கின்ற ஒரு தன்மை கொண்டதாக மக்கள் வாழ்வதற்கான அந்த நிலையினை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த காரணத்தினால் இந்த மாற்றம் வந்தது என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர, மக்கள் தங்களுடைய பலத்தில் தங்களுடைய தங்கி நிற்கின்ற அந்த தன்மையில் இருந்து விடுபட்டு வாழ்வதற்கான முறையை தோற்றுவிக்கிறது. அதனால்தான் தேசிய தலைவர் அவர்கள் சுயநிறைவான தன்னில் தானே தங்கி நிற்கும் பொருளாதார வாழ்வுடைய சமூகமாக எமது சமூகம் உருவாக வேண்டும் என்பதே எனது விருப்பம். மக்கள் தம்மைத்தாமே ஆளும் உரிமையுடைய ஜனநாயக ஆட்சி முறையை நான் விரும்புகின்றேன். இந்த புதிய சமுதாயத்தில் உழைக்கும் மக்கள் மத்தியில் பொருளாதார சமத்துவம் நிலவ வேண்டும் என்று அந்த கூறிய அந்த வசனத்தை அவர் தன்னுடைய விருப்பாக தெரிவித்தார். அதனால்தான் இந்த 2வது வருகை என்பது, இந்த பொருளாதார சமத்துவம் என்பது மக்கள் தங்கி நில்லாத ஒரு சூழலுக்காக உருவாக்கப்பட வேண்டும். மக்களுடைய கல்வி முறை, மக்களுடைய அறியாமையை நீக்க வேண்டும். சமூக மூலதனம், மக்களுடைய வறுமையை நீக்க வேண்டும். இந்த அறியாமையும் வறுமையை நீக்கின்ற இந்த முயற்சிக்கு உலகில் இருக்கின்ற ஈழத்தமிழ் மக்களும் தமிழர்களும் ஒருங்கிணைந்து தங்களுடைய அறிவு பலத்தையும் தொழில்நுட்ப எழுச்சியையும் இன்னும் தாங்கள் வாழும் நாடுகளில் இருக்கின்ற மக்களுடைய இணைப்பையும் அரசாங்கங்களுடைய இணைப்பையும் ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றார்கள். அதனை செய்கின்ற பொழுது இந்த சமூகம் தங்கி நிற்காத ஒரு சூழ்நிலைக்கு செல்லும். தங்கி நிற்காத சூழ்நிலைக்கு செல்கின்ற பொழுதுதான் அது தன்னுடைய முழுமையான பலத்தை வெளிப்படுத்தும். அதனால்தான் இந்த 2வது வருகை என்பது ஜனநாயகத்தின் ஊடாக இதை செய்ய வேண்டியிருக்கின்றது. 1வது வருகை என்பது தேசிய தலைவர் இந்த கூற்றினை தமிழில் உட்கட்டுமானங்களை பற்றிய அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆய்விலே 90களில் வெளிப்படுத்திய பொழுது முழு அளவிலான ஒரு நடைமுறை அரசு அங்கு இருந்தது. அந்த நடைமுறை அரசு 2009ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி இனஅழிப்பு மூலமாக ஒடுக்கப்பட்டதன் பின் மக்கள் தங்களுடைய பலத்தை தாங்களே நிர்ணயிக்க வேண்டிய ஒரு தேச நிர்மாணத்துக்குள் செல்ல வேண்டிய ஒரு காலத்துக்குள் வென்றிருக்கின்றார்கள். இவ்விதமான சூழலில் தான் இந்த 2வது வருகை என்பது இடம்பெறும் என்பதற்கு நம்பிக்கை தருகின்ற மக்களுக்கு தேசியத்தின் மேல் நம்பிக்கை இருக்கின்றது. மக்களுக்கு தங்களுடைய இருப்பின் மேல் உறுதி இருக்கின்றது. அவை தங்களுடைய தேசியத்தின் மேலும் தங்களுடைய இருப்பின் மேலும் உறுதி இருக்கின்ற அந்த மக்கள் என்றுமே தாங்கள் விடுதலை பெற்றவர்கள் என்ற மன உணர்வுடன் இருப்பவர்கள். அத்தகைய மன உணர்வுடன் இருப்பவர்களை எந்த ஒரு சக்தியாலும் எந்த காலத்திலும் அடக்கிக் கொள்ள முடியாது என்பது உலக வரலாறு உலக தலைவர்கள் கூட தெளிவாக வெளிப்படுத்திய உண்மை. அந்த வகையில் தான் தேசிய தலைவருடைய அந்த சிந்தனை, அதாவது இது எங்கள் மண், இது எங்களுடைய தேசியம், இது எங்களுடைய தாயகத்தில் எங்களுடைய தேசியத்தில் நாங்கள் எங்களுடைய தன்னாட்சி உரிமையுடன் நாங்கள் வாழ்வதற்கான பாதுகாப்பான அமைதியான முறையில் எங்கள் வளர்ச்சியில் முன்னெடுப்பதற்கான அந்த ஆட்சியை வெளிப்படுத்துவோம் என்பதை தான் இந்த மாவீரசனம் வெளிப்படுத்தி இருக்கின்றது. அந்த பின்னணியில் தான் நாங்கள் இந்த தலையங்கத்தை எழுதுகின்ற பொழுது இந்த மாவீரசனம் ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த மாற்றத்தினுடைய கருத்தினை ஆழமாக புரிந்து செயல்பட வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் இந்த ஆசிரியர் தலையங்கத்தை எழுதி கொண்டிருக்கின்ற பொழுது வடக்கு கிழக்கில் ஏற்பட்ட மிகப்பெரிய பெருமழை காரணமாக ஏற்பட்ட அந்த வெள்ளத்தினுடைய விளைவுகளை மக்கள் சமாளிக்க முடியாமல் திணறுகின்றார்கள். இன்றைக்கு 3 வருஷத்துக்கு முதலே நாங்கள் இலக்கில் தொடர்ச்சியாக ஆசிரியர் தலையங்கத்திலும் கட்டுரைகளும் குறிப்பிட்டிருந்தோம். மக்களுக்கான இடர் முகாமைத்துவம் நிறுவப்பட வேண்டும். இடர் முகாமைத்துவம் நிறுவப்பட்ட அந்த நேரத்திலேயே பல்கலைக்கழகங்கள் எடுத்து கூறின இப்படியான நிலை வரும் யாழ்ப்பாணத்துக்கு. இது இல்லை, இதைவிட இன்னும் மோசமான நிலைகளுடன் வரும் என்று உலக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அவ்விதமான நேரத்தில் இந்த காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரியாக நாங்கள் முகம் கொடுப்பதற்கான அந்த இடர் முகாமைத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் பலமுறை சுட்டிக்காட்டியும் கூட பெரிய அளவில் அதற்கான துலங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. அந்த நிலையைத்தான் இன்று அவசர இடர் முகாமைத்துவத்துக்கு செல்ல வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். ஆக இந்த அவசர இடர் முகாமைத்துவத்தில் செல்கின்ற பொழுது கூட இலக்கு ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றது. உங்கள் பகுதிகளில் மக்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகளையும் அவர்களுக்கு உடனடியாக அவசியமாக
தேவையாக இருக்க கட்டமைப்புகளை பற்றியும் இலக்குக்கு நீங்கள் தெரியப்படுத்தினீர்களா இருந்தால் நாங்கள் அதை உலக பொதுக்கோளத்தை கொண்டு வர முடியும். விதமாக உலக பொதுக்கோளத்தை கொண்டு வருகின்ற பொழுது யாராவது உதவ விரும்பினால் நாங்கள் நிச்சயமாக மக்களுடன் அவர்கள் நினைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அவை ஊடகம் என்பது எப்பொழுதும் ஒரு கருத்தை பொதுக்கோளத்தை கொண்டு வருவதும் அந்த கோலத்தை கொண்டு வருகின்ற பொழுது பொது கருத்து கோலத்தைகள் கொண்டு வருகின்ற பொழுது ஆங்கிலத்தில் பப்ளிக் ஸ்பியர் என்று சொல்வார்கள். அதற்குள் கொண்டு வருகின்ற பொழுது அதற்கான மாற்றங்களை ஏற்படுத்த விரும்புகிற இணைப்பதுமான பணியை நாங்கள் செய்ய முடியும். ஆக இதில் எந்த அளவுக்கு நீங்கள் இலக்குடன் ஒத்துழைக்கின்றீர்களோ, எந்த அளவுக்கு இலக்கை கூறுகின்ற கருத்துக்களை ஒரு மக்களுடைய தேச நிர்மாணத்துக்கான கருத்துக்கள், பாதுகாப்பான அமைதியான வாழ்வுக்கும் வளர்ச்சிக்குமான கருத்துக்கள் என்ற பின்னணியில் பார்க்கின்றீர்களோ அந்த அளவுக்கு தான் எங்களாலும் முன்னேற முடியும். அதே நேரத்திலே இன்றைய பிரச்சனை பற்றியது குறிப்பாக போராளிகள் பலர், பழைய போராளிகள் பலர் தேர்தலில் போட்டியிட்டும் அவர்கள் ஏன் வெற்றியிட்டவில்லை என்பதை பற்றி இன்னொரு ஊடகத்திலே ஒரு திறனாய்வு இன்றைய காலையிலே இடம்பெற்றது. அந்த திறனாய்விலே அவர்கள் பல காரணங்களை கூறினார்கள். ஆனால் அந்த ஊடகத்தை பிரித்து தேசிய ஊடகம் என்ற நிலையில இருந்து ஒரு வர்த்தக ஊடகமாக மாற்றிக்கொண்டவர்கள் தான் காரணம் என்பதை பற்றி மறந்துவிட்டார்கள். இன்று காலையில் யூரோ நியூஸில் இந்த கடலடியில் இருக்கின்ற கேபிள்கள் வெட்டப்படுவதை பற்றிய ஒரு கருத்தரங்கில் ஜேம்ஸ் அப்பாத்துரை என்கின்ற இனோவேஷன் ஹைபிரைட் சைபர் நிறுவனத்தினுடைய உலகளாவிய துணை செயலாளர் இயக்குநராக இருக்கின்ற அவர் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை தெளிவாக சொன்னார். அதாவது இன்றைய உலகத்தில் ஒன்று தகவல்களை பிழையாக கொடுப்பது டிஸ்இன்ஃபர்மேஷன், இன்னொன்று மிஸ்இன்ஃபர்மேஷன் சொன்னால் கொடுக்கப்பட வேண்டிய தகவலை கொடுக்காவிடுவது. இந்த ரெண்டும் இன்றைய உலகத்தினுடைய ஒரு ஹைபிரைட் வார் அஃபேராக, ஒரு கலப்பு போர் முறையாக கையாளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த இதுக்கூடாகத்தான் மக்களுடைய கருத்திலும் சரி, நாடுகளுடைய கருத்திலும் சரி மாற்றியமைக்கப்படுகின்றது. அவிதமாக பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு யாழ்ப்பாணம் வன்னி ஒரு சிங்கள கட்சியினுடைய பிரதிநிதித்துவத்தை முதன்மைப்படுத்துகிற ஒரு நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் அதுக்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனும் டிஸ்இன்ஃபர்மேஷனும் தான். தவறான தகவலை கொடுப்பதும் கொடுக்கப்பட வேண்டிய தகவலை கொடுக்காவிட்டதும் என்பது வெளிப்படையான உண்மை. இதற்காகத்தான் நாங்கள் பல ஆண்டுகளாக ஊடகத்தினுடைய சக்தி பற்றியும் ஊடகத்தை ஒழுங்கு செய்து பொது கருத்துக்களை உருவாக்குவதை பற்றியும் பேசிக் கொண்டு வருகின்றோம். இந்த நிலையிலாவது உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த கூறுபவர்களே அந்த செயலை செய்தால் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. யார் பேசிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் எங்களுக்கு தெரியும். அவர்கள் விதமாக தேசிய ஊடகத்தை வர்த்தக ஊடகமாக மாற்றினார் என்பதும் தெரியும். இன்றைக்கு தாங்களே செய்த வேலைகளுக்கு தங்களுக்கு மேல் அந்த பழியை போடாமல் போராளிகள் மக்களுடன் செல்ல வேண்டும், போராளிகள் ஜேபி மாதிரி மீண்டும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவோம்னு சொன்னால் அவர்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான சக்தியை கொடுக்க வேண்டிய ஊடகத்தை நீங்கள் தானே அளித்தீர்கள். நீங்கள் தானே மக்களுடைய பொருளை ஒடுக்கினீர்கள். நீங்கள் தானே பொது கருத்துக்களத்தை உருவாகாதபடி தடுத்தீர்கள். தடுத்துவிட்டு இன்றைக்கு மக்களுக்கான அந்த பொது கருத்துக்களத்தை உருவாக்க முடியாத நிலையிலே தமிழர்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சொன்னால் ஜேவிபி அது ஒரு இறமையுள்ள அரசாங்கத்தினுடைய உள்ளே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சி. அதனுடைய போராட்ட முறைமை என்பதும் நாங்கள் இறமையை மீளிறுதி செய்வதற்காக போராடுகின்ற ஒரு மக்களுடைய தன்மை என்பதும் வித்தியாசம். அவர்கள் செய்வதை பயங்கரவாதமாக அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அந்த நேரத்திலே இருக்கின்ற அந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு சக்தியை தான் பார்த்தார்கள். ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் செய்வது எல்லாவற்றையுமே இறமைக்கும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் எதிரான ஒரு செயலாக பார்க்கின்றார்கள். அந்தமான ஒரு சூழ்நிலையிலே அங்கிருக்கின்ற எந்த போராளிகளும் தங்களுடைய சுதந்திரத்துடன் செயற்பட முடியாத நிலை இருக்கிறது. அதை மாற்றுவதாக இருந்தால் ஊடகத்துக்கு தான் மாற்றலாம். ஆகவே இவற்றை பற்றியெல்லாம் சிந்திப்பதற்கான ஒரு தலையங்கமாகத்தான் தேசிய தலைவர்களுடைய அந்த மிகப்பெரிய அந்த ஆணையை, அதாவது சுயநிறைவான தன்னில்தானே தங்கி நிற்கும் பொருளாதார வாழ்வுடைய சமூகமாக அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை இப்பொழுது இருக்கின்றது. சமூகம் உருவாக்க வேண்டும் எனது விருப்பம். மக்கள் தம்மை ஆளும் உரிமையுடைய ஜனநாயக ஆட்சி முறையை உருவாக்க வேண்டும். நான் விரும்புகிறேன். இந்த புதிய சமூகத்தில் உழைக்கும் மக்கள் மத்தியில் பொருளாதார சமத்துவம் நிலைக்க வேண்டும். இதுதான் இந்த தேசிய தலைவர்களுடைய 2வது வருகை அமையப் போகின்றது. இதற்காக எத்தனையோ எல்லா நிலையிலும் படித்தவர்களும் சரி, மனித வலுவை தரக்கூடிய மக்களும் சரி, இளையவர்களை ஒருங்கிணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை ஒருங்கிணைத்து ஒரு புதிய காலம் உருவாகும் என்ற நம்பிக்கை இந்த மாவீரர் தினம் உருவாக்கி இருப்பது என்பதுதான் இந்த மாவீரர் தினத்தினுடைய செய்தியாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் என்ற செய்தியாக உள்ளது. நன்றி மாஸ்டர். இன்னும் சில விடயங்கள் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். உங்களிடம் வருவதற்கு முன்னதாக நான் அரசு அவர்களிடம் செல்கின்றேன்.
தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய 2வது வருகை என்று இந்த தலையங்கத்தில் இருக்கின்ற விடயத்தை அரசர்களே, உங்களுக்கு தெரியும், தேசிய தலைவர் கிட்டத்தட்ட தன்னுடைய 55 ஆண்டுகளை மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் அர்ப்பணித்தவர். திட்டங்களோடு பல பொறிமுறைகளை உருவாக்கி எவ்வாறு ஒரு நடைமுறை அரசாங்கத்தை நடத்தி காட்டியவர். 70 வயது அகவையை தமிழர் தாயகம் மட்டுமில்ல உலகம் பூராவும் வெகு விமர்சையாக கொண்டாடினார்கள். அவருடைய அந்த அர்ப்பணிப்புக்கும் தியாகத்துக்கும் நன்றி கூறும் வகையில் அவர்கள் இந்த விடயங்களை கூறிக்கொண்டிருக்கிறார். என்னுடைய கேள்வி என்னவென்றால், பாருங்கள், அனுரகுமார திசாநாயக்கனுடைய கட்சியை எடுத்து பாருங்கள். ஜேவிபி ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். எத்தனையோ தங்களுடைய தோழர்களை பறிகொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக அதை பற்றி பேசிக் கொண்டிருக்காமல் ஜனநாயக வழியில் தங்களுடைய செயல்பாடுகளை எடுத்துச் சென்றிருந்தார்கள். தேசிய தலைவர் சரியான வழியை காட்டியிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், நான் பெரிது நீ பெரிது என்று பார்க்காமல் நாடு பெரிது என்று அவர் கூறியது எல்லோரும் அடிக்கடி கூறுவதை நானும் கேட்டிருக்கிறேன். அவர் செய்த அந்த விடயங்களை நகர்த்தி செல்ல முடியாமல் இன்னும் ஏன் அவர் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? அப்படி என்றால் தேசிய தலைவரை தவிர மிச்ச ஒருவரிடமும் ஆளுமை இல்லை என்றதை வெளிப்படுத்துகிறதா? கூறுங்கள், எனக்கு தயவு செய்து தெளிவு தாருங்கள். உண்மைதான், ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று. இது என்ன என்று சொன்னால், அது அந்த தேசிய தலைவரை அவமானப்படுத்துவதற்காக செய்கின்ற ஒரு செயற்பாடு. இவ்வளவு இதற்கு மேல் அந்த ஒரு தேசிய தலைவரை அவமானப்படுத்த முடியாது. ஒருவர் இல்லை என்று சொன்னால் வெளிப்படையாக இல்லை என்று விட்டு அடுத்த அவற்ற கொள்கையை கொண்டு நடப்பதுதான் அவரின் வழிவந்தவர்கள் என்ற உண்மையில் அவரால் வளர்க்கப்பட்டவர்கள் என்றால் அதுதான். ஆனால் அப்படி வளர்க்கப்பட்ட போது அந்த என்னன்னு சொல்றது, ஒரு விடுதலை என்பது தீ. அந்த தீயில் வென்று விடுதலையை நோக்கி ஓடுகிற பக்குவம் எல்லோருக்கும் இருக்காது. இயக்கத்தில் இணைபவர்கள் எல்லோரும் நீங்கள் நினைக்க தேவையில்லை, எல்லோரும் அந்த வேட்கையுடன் போறார்கள். அங்கு பிழிந்தெடுக்கும் போது அதிலிருந்து சிதறி ஓடியதுகள் அங்கே தாக்கு பிடிக்க முடியாதவர்களுக்கு ஏதாவது ஒன்று தேவை. இப்ப சூரனை முருகன் குத்துவார் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இருப்பது போலதான். ஒரு உண்மையான தேசிய தலைவர் எப்போது சந்தோஷப்படுவார் என்றால் தன்னை போல் பலரை உருவாக்கும் போதுதான் அவர் மகிழ்ச்சிப்படுவார். இப்போ ஹிஸ்புல்லாக்களின் ஒவ்வொரு தலைவரையும் கொல்லும் போது அவர்கள் சொல்லவில்லை ஹசன் நசரல்லா வருவார், நீங்கள் எல்லாம் துப்பாக்கியை வச்சு விட்டிருங்கள் என்று. அவங்க அடுத்த 2 நாள் மினிமம் 2-3 நாளுக்குள்ள சொல்லிடுவாங்க, அவர் வந்துட்டார், நாங்கள் பயணிப்போம், எங்களுக்கு அந்த இடம் ஃபில் பண்ணப்பட்டது. அதுதான் அந்த 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 தலைவருக்கு அவங்க கொடுக்கிற மரியாதை. இது அவர் ஒளித்திருக்கிறார், வருவார், சுகம் இல்லை, அவர் அங்கிருக்கிறார் இங்கிருக்கிறார் என்று அவரை போன்ற ஒன்றை உருவாக்கி செயற்கையாக உருவாக்கி எவ்வளவு கேவலப்படுத்துகிறார்கள் யோசித்து பாருங்க. இத சிங்கள தேசம் கூட இப்படி தேசிய தலைவரை கேவலப்படுத்தியதில்லை. தமிழர்கள் தான். நீங்கள் யோசிக்கிறீங்களா? அந்த மறைந்திருக்கும் என்று எதிரிக்கு பயந்து ஓடியந்து வெளிநாட்டில் குந்தி இருக்கும் என்று நீங்கள் யோசிக்கிறீங்க? யாராவது யோசிக்கிறோம்? தமிழ் மக்களுக்கு, அதான் தமிழ் மக்கள் இவர்கள் எல்லோரையும் பைத்தியக்காரர்களாக தான் பார்க்கிறாங்க, மனநலம் குன்றியவர்களாக தான் பார்ப்பார்கள். உண்மை அதுதான். நானும் அப்படித்தான் பார்க்கிறேன். நானும் அதை கடந்து போகும்போது ஏதாவது ஒரு நல்ல ஆஸ்பத்திரி வேணும். ஏனென்றால் நீங்கள் ஒன்றை பாருங்கள், ஒரு போஸ்ட் ஓர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லலாம், அல்லது போஸ்ட் ஓருக்கு பிறகு நடக்கிற ஒரு ரீஹாபிலிட்டேஷன் என்று சொன்னால் அதுல இந்த உளவள சிகிச்சை முக்கியமான இந்த போஸ்ட் ஓர் சிம்டம் ஒன்று இருக்கு. அது இப்ப ஆப்கான் போர்லயோ ஈராக் போர்லயோ அமெரிக்க படையினருக்கு கூட இங்க அமெரிக்காவுக்கு வந்த அப்புறம் எத்தனையோ பேர் அதால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இல்ல, சில பேருக்கு இராணுவத்தை சேருவாங்க, சில பேருக்கு கொலை செய்யும் பயமா இருக்கு, ரத்தத்தை பார்த்தா பயமா இருக்கு, அது ஒரு மன பாதிப்பை ஏற்படுத்தும். அல்லது தன் சக நண்பன் சாகும் போது ஏற்பட்ட பிரமையாக இருக்கும், மன உறுதி எதிராக இருக்கும். அதே போல போர்ல குடும்பங்களில் எத்தனையோ இழப்புகள் ஏற்பட்டு அதால் ஏற்பட்ட மன விரக்தி. இப்ப எனக்கு தெரிந்தது கூட, எனது சொந்தக்காரர் ஒருவர், அது முள்ளிவாய்க்காலில் தான் மகன் இயக்கம், அவர் இறந்து விட்டார். தந்தை நினைக்கிற ஒரு 2 மாதங்களில் தூக்கு போட்டு இறந்து விட்டார். நினைக்கிறேன் மன அழுத்தத்தில் இருந்திருக்கின்ற மகன் அவர் போராடும். அப்படி எவ்வளவோ பேர். அப்ப ஆனால் தமிழீழத்தை பொறுத்தவரையில் இந்த போர் முடிந்த பிற்பாடு அப்படியே கைவிட்டு விட்டார்கள். ஆக நீங்கள் இருங்கள், உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு அரிசியையும் பருப்பையும் தருகிறோம் என்று அந்த மக்களுக்கு ஒரு கட்டுமானமோ ஒரு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்றோ அல்லது போர்னால் பாதிக்கப்பட்டவர்கள் முறையான உளவள சிகிச்சைகளும் எதுவும் வழங்கவில்லை. இப்போதும் அந்த மக்களை ஒரு பைத்தியக்காரராக்க வேண்டும் என்பதற்கு ஒரு கூட்டம் சுத்தி கொண்டு திரிகிறது.
அந்த இப்படியாவது அந்த மனநிலையை உடைத்து இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு இந்த மக்களை ஒரு பைத்தியமாகவே சுத்த வைக்க வேண்டும் என்று தெரிகிறதாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். உண்மையில் அந்த தலைவருக்கு நீங்கள் மதிப்பு கொடுப்பீர்களாக இருந்தால் அதனை கடந்து நீங்கள் சாதித்து காட்ட வேண்டும். டில்வின் சில்வா டெய்லி மிரருக்கு கொடுத்த பேட்டியில் கூறியிருந்தார், 1978 அவர் அதில் இணைந்திருந்தார். மிகவும் மூத்த தலைவர். அவர் கூறியது ஒன்றுதான், அவர்கள் தமது வீரர்களின் தினத்தை நவம்பர் 5 கொண்டாடுகிறார். இலங்கையில் 3 தினங்கள் நடைபெறுகின்றது. நவம்பர் 5 ஏவிபி கொண்டாடுகிறது, ஏவிபி நினைவு கூறுகின்றது. நவம்பர் 19 ஸ்ரீலங்கா ராணுவம் தனது இராணுவத்தினரை நினைவு கூறும். நவம்பர் 27 தமிழ் மக்கள் தமது விடுதலை போராளிகளை நினைவு. அப்போ டெல்வின் சில்வா ஒன்றை கூறுகிறார், 35வது நினைவு தினத்தில் நாங்கள் இலங்கையை கைப்பற்றி விட்டோம். நீங்கள் எத்தனையாவது நினைவு தினத்தில் ஒரு தேசிய தலைவரை அவமானப்படுத்துகிறீர்கள். அவர்கள் ரோகண விஜயவீரவை பற்றி எதுவும் கதைக்கவில்லை, கதைப்பதற்கு ஒன்றும் இல்லை, செய்து காட்ட வேண்டும் என்பவர். நீங்க பேர் அனுர்குமார் திசாநாயக்கா அது கதைத்திருக்கிறார், கதைக்கவில்லை. நீ கதைக்காத, நீ செய்ய தலைவர் கூட அதை கூறுவார். அவர் பெருசாக பேட்டி கொடுப்பதும் இல்லை, சொல்வார் பேச்சுக்கு முதல் செயல் இருக்க வேண்டும். நீங்கள் கதைப்பது மட்டுமல்ல, கற்பனை இந்திய டைரக்டர் தோத்து போவார் கற்பனை கதைகள். அவ்வளவுத்துக்கு நீங்கள் அவ்வளவுத்துக்கு இந்த மக்களை ஒரு முட்டாளாக்க யோசிப்பது என்பது இவ்வளவு ஒரு பாரதூரமான கிரைம் என்று இவங்க யோசிப்பாங்க. ஆனால் மக்களுக்கு தெரியும். நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் இடம்பெற்ற வாக்களிப்பும் உதுகளை எல்லோரையும் தூக்கி அறிந்தது. நீங்கள் யோசிக்கலாம், இங்க இருந்து கூட பல பேர் தேசியத்துக்காக செய்யப்பட்ட ஊரு போய் அங்க தேர்தலில் நின்றவர் எத்தனை வாக்கண்ட வெளியிலேயே சொல்லி ஜனத்துக்கு தெரியும் எல்லாம், நீங்கள் என்ன செய்யறீங்கள். அப்ப அதை மடம் மாத்திச்சு நம்ம என்னன்னு சொன்னால், தேசியத்துக்கு எதிராக ஜனம் திரும்பிட்டு எதுக்கும் ஒன்றில் தேசிய தலைவரை அவமானப்படுத்துவது இல்லை என்று சொன்னால் மக்களை குற்றம் சொல்லும். ஆனால் மக்கள் அதையும் திருப்பி காட்டி விட்டார்கள் மாவீரர் தினத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கண்டு. இதை தவிர வேற ஒன்றும் கூற முடியாது. ஆனால் இதையும் நாங்கள் கடந்துதான் பயணிக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் இருக்கின்றோம். நன்றி அரசோலை. மாஸ்டர் உங்களிடம் வருகின்றேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்ப அரசோர்கள் கூறியது போல் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். பாருங்கள், தேசிய தலைவருடைய 70வது பிறந்த நாளை அவருடைய இல்லத்தில் சிறுமதான பணிகளை செய்து ஒரு பூங்காவனமாக்கி அந்த மக்கள் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார்கள். அங்கே மட்டுமில்லை, தமிழர் தாயகம் அங்கே நடைபெறும். தேசிய தலைவர் ஒரு சுயநலம் பிடித்தவர் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? தான் பெற வேண்டும், தான் வந்தால்தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகரலாம் அல்லது பேச்சுவார்த்தைக்கு போகலாம் என்று சுயநலம் பிடித்தவர் என்று நீங்கள் கருதுகிறீர்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், தேசிய தலைவர் நாடு பெருசென்றதை, எங்களுடைய மக்கள் பெரிது என்றதை நீங்கள் மனதில் வைத்து செயல்படுங்கள் என்று அவர் கூறியிருக்கின்றார். என்னுடைய கேள்வி என்னவென்றால், 15 ஆண்டுகளாக நாங்கள் நிறைய தடவைகள் நீங்கள் ஆரம்பத்தில் கூட கூறினீர்கள், சிங்கள மக்கள் அரசியல் மறுசீரமைப்பு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி. தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் பாருங்கள், மண்ணிலும் சரி புலத்திலும் சரி ஒரு சரியான வழிகாட்டல் இல்லை. தலைவராக இருக்க வேண்டும் என்று இல்லை, வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லாத ஒரு அந்த சின்னாபின்னமாக இருக்கின்ற நிலைமையைத்தான் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. தலைவர் இருக்கிறாரா இல்லையா என்ற இந்த கேள்விகள் எல்லாம் ஏன் ஒரு பக்கத்தில் இப்ப அனுரகுமார் திசாநாயக்க இப்ப அரசு கூறியது போல் அதை உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் தேசிய தலைவர் எல்லா வழிகளையும் காட்டி தந்திருக்கிறார், எல்லா திட்டங்களையும் உருவாக்கி நடைமுறை அரசாங்கத்தை உருவாக்கி நடத்தி காட்டியவர். அதிலிருந்து தொடர்ந்து செய்வதை அவர் அனுமதிக்க மாட்டாரா? அதற்காகத்தான் 2வது வருகைக்கு காத்து கொண்டிருக்கிறார்களா? அதாவது முதல்ல இந்த 2வது வருகை என்ற அந்த சொல்லாட்சி விளைவுகளை வேணும். உலக வரலாற்றுல எப்பயும் செகண்ட் கம்மிங் ஒன்று வரும். கிறிஸ்து கூட 2வது வருகையில் வருவாருன்னு சொல்லி கிறிஸ்துவ சமயம் அதை முன்னெடுத்து பேசுகிற வழக்கத்தை பார்ப்போம். இந்த 2வது வருகைன்னு சொல்றது ஒருவருடைய அந்த சிந்தனைகள் இன்னொரு காலத்துல அந்த காலத்துக்கு ஏற்ற முறையில திரும்பவும் புதுப்பிக்கப்படும். திரும்பவும் புதுப்பிக்கப்படுகின்ற பொழுது அவருடைய சிந்தனை திரும்ப வருகின்றது. இப்பொழுது நாங்கள் வள்ளுவர் எங்களோட வாழ்ந்து 2000 வருஷத்துக்கு முந்தின வரலாற்றை கொண்டவர்கள் தான். இயேசுநாதர் 2000 வருஷத்துக்கு முந்தின வர்றான். ஆனா நாங்கள் கதைக்கின்ற பொழுது இயேசு சொன்னார், வள்ளுவர் சொன்னார் தான் கதைக்கிறோம். ஏன்னு சொன்னால் அவர்களுடைய சிந்தனைகள் திரும்பவும் எங்களுக்கு மத்தியில
எங்களுக்கான ஒரு காலத்தை உருவாக்குகின்ற பொழுது அவர்களும் இத்தகைய தன்மைகளை கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய ஒரு தொடர்ச்சியாக தான். என்ற தேசியம் என்று சொல்வது வடிவாக விளங்கிக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னென்று சொன்னால், தேசியம் என்று சொல்வது எங்களுடைய முன்னோர்களுடைய சிறந்தனவற்றை நாங்கள் ஏற்று அதை தொடர்ந்து எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு பாரப்படுத்துகின்ற ஒரு மனநிலை தான் தேசியம். தேசியம் என்பது எது தொல்காப்பியம் சிறப்பாக சொல்லும், அதாவது சிறந்தது பயத்தோ இறந்ததன் பயன் என்று சொல்லும். எதை நாங்கள் சிறந்தது என்று சொல்லி மனிதம் வாழ்வதற்கு, மனிதாயம் வாழ்வதற்கு எது சிறந்தது என்று கருதுகின்றோமோ அதை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு அந்த உறுதியுடன் அதை அவர்களும் வாழ வைப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் கொண்டு செல்வது. இறந்தவர்கள் வரமாட்டார்கள், அது உலகத்தில் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் அந்த உயிர்ப்பு என்று சொல்வது அந்த துன்பங்கள் துயரங்கள் கூடாக ஏற்பட்ட அந்த அனுபவத்தை, அவர்களுடைய அறிவினுடைய பாய்ச்சலை வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்துக்கு கடத்துவது. அவை அதனைத்தான் நாங்கள் இந்த 2வது வருகை என்கிற இந்த ஆசிய தலையங்கத்தின் மூலமும் வலியுறுத்துவது என்னவென்றால், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மூலமும் மக்கள் ஒருங்கிணைவதற்கும், அந்த ஒருங்கிணைந்த மக்கள் திரும்பவும் தேச நிர்மாணத்துக்குள் செல்வதற்கும் அந்த தேசியத்தில் அவருடைய சிந்தனையுடைய வருகை தேவையாக இருக்கின்றது. அந்த தேசிய பின்னணியிலே அவர் சிங்கள மக்களை கூட எந்த ஒரு கட்டத்திலும் எதிர்க்கவில்லை. அவர் திரும்ப திரும்ப கூறிய விடயம் என்னவென்று சொன்னால், சிங்களவர்கள் ஆயுதத்துடன் வருகின்ற பொழுது நான் அவனுடன் போராட வேண்டிய நிலையில் இருக்கின்றேன். இல்லாத நிலைகளில் நாங்கள் இருவருமே இந்த நாட்டினுடைய இந்த தீவினுடைய சமத்துவமாக, சகோதரத்துவமாக, சுதந்திரமாக வாழ வேண்டிய மக்களாக இருக்கின்றோம். இதுதான் அவருடைய அடிப்படை தன்மையானதாக இருந்தது. இப்ப நீங்கள் இவர் இப்ப அரசு கூறுகின்ற பொழுது கூட அந்த டெய்லி மிரருக்கு சில்வண்டி சில்வா அளித்த அந்த பேட்டியில அவர் என்ன சொல்றாருன்றா, நாங்கள் இடதுசாரி அரசாங்கமும் அல்ல, இடதுசாரியும் ஜனநாயக முற்போக்கு சக்தியும் உள்ளடக்கிய ஒரு புதிய வடிவம். இடதுசாரித்துவம் ஜனநாயக முற்போக்கு சக்தியும் உள்ளடக்கிய புதிய வடிவம். நாங்கள் ஆரம்பத்தில் ஆயுத போராட்டத்தின் மூலம் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது ஆயுத போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். ஆனால் சமூக பரிமாண மாற்றத்திலும் உலக மாற்றங்கள பின்னணியிலும் அந்த நிலையிலிருந்து மாறி நாங்கள் இப்பொழுது நாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற இந்த புதிய முறைக்கூடாக மக்களுடைய ஆதரவை பெற்றுத்தான் அதிகாரத்தை நாங்கள் கையில் எடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்தோம். ஆகவே மக்களுடைய அதிகாரத்தை பெறுவதற்காக மக்களுடன் சேர்ந்து பணியாற்றி மக்களுடைய நம்பிக்கையை, மக்களுடைய அன்பை பெற்று நாங்கள் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அப்போ விதமாக அந்த ஜேவிபி தன்னைத்தானே மக்களுடன் கட்டமைத்து என்ற பற்றி தெளிவாக அவர் அந்த பேட்டியில் எடுத்து கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஜேவிபியில் இருக்கின்ற இன்னொரு தன்மை என்றால், அவர்களும் 69,000க்கு மேற்பட்ட உயிர்களை இழந்தவுடன் எல்லா விதமான நாங்கள் அனுபவித்த சித்திரவதைகளில் கிட்டத்தட்ட ஒரு 25% 30% சித்திரங்கள் அனுபவித்தவர்கள் தான். அப்படி இருந்தும் அவர்கள் அந்த மண்ணை விட்டு வெளியே வரவில்லை. வெளியேற சில நேரங்களில் தங்களை பாதுகாப்புக்காக வெளிநாடுகளுக்கு சென்று வந்திருந்தாலும் கூட திரும்பவும் அதே மண்ணிலே போய் அந்த மக்களுக்காக மண்ணுக்காக பணியாற்றுகின்ற ஒரு பணியை செய்தார்கள். ஜேபி எங்க என்றாலும் உலகத்துல வெளியால தங்களுக்கு ஒரு கிளையை அமைச்சு ஜேபி அந்த நாட்டுக்குள்ள இந்த நாட்டுக்குள்ள என்று செயற்படுற ஒரு தன்மை இருக்கவில்லை. இப்பொழுது அவர்கள் அரசியல் கட்சியை ஏற்பாடு அவர்களுடைய சில கிளைகள் இல்லை, அவர்களுடைய ஆதரவு அமைப்புகள் சிலது இருக்கின்றது. இதுதான் முக்கியமான விடயம். அதாவது மண்ணுக்கும் மக்களுக்குமான அந்த தன்மை என்பது மண்ணோடும் மக்களோடும் இருக்க வேண்டும். வெளியே நின்று நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. வெளியே வாழ்கின்ற எல்லாருமே காலப்போக்கில் எப்படி இருந்தாலும் இன்னொரு 25 வருஷம் அல்லது 50 வருஷத்துல வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா ஈழத்தமிழர்களுடைய எதிர்கால சந்ததியும் அந்தந்த நாட்டினுடைய பின்னணியில் தான் வாழுமே தவிர அது ஒன்றில் பிரிட்டிஷ் தமிழாகவோ அல்லது கனடியன் தமிழாகவோ அல்லது பிரெஞ்சு தமிழாகவோ அல்லது நோர்வேஜியன் தமிழாக வாழ்ந்து கொண்டிருக்குமே தவிர அங்கு மூலமான ஈழத்தமிழராக வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டார்கள், வாழ முடியாது. இதை தொல்காப்பியம் எடுப்பிலேயே சொல்லும். முதலின பெற்ற நிலமும் பொழுதும், நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலமும் நீ வாழ்ந்துகின்ற காலமும் தான் உனக்கான முதலாகவே இருக்கின்றன சொல்லி. ஆகவே நாங்கள் அந்த மண்ணை நாங்கள் வளப்படுத்துவதற்கு அந்த மண்ணுடன் எங்களை எவ்வளவு இணைத்துக் கொண்டோம். அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, தனி மனிதர்களாக இருந்தாலும் சரி, அந்த மண்ணுடன் எங்களை எவ்வளவுக்கு இணைத்துக் கொள்கின்றோம், அந்த மண் எவ்வளவுக்கு புரிந்து கொள்கின்றோம், சமூக மாற்றங்களுக்கேற்ப அந்த மண் எப்படி மாறிக்கொண்டிருக்கின்றது எப்படி புரிந்து கொள்கின்றோம். இன்னைக்கு நான் அதான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது
மிஸ்இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷன் என்ற அந்த தன்மை கூடாக தவறான தகவல்கள் கொடுக்கப்பட வேண்டிய தகவலை கொடுக்காமல் என்கின்ற அந்த தன்மை கூடாக இன்றைக்கு உலகத்தினுடைய போர் முறை சென்று கொண்டிருக்கின்றது. தமிழரை பற்றிய தவறான தகவல்களும் தமிழரை பற்றி கொடுக்கப்பட வேண்டிய தகவல்களும் கொடுக்கப்படாமல் இருக்கு. இன்றைக்கு வந்து ஏஐக்களால் தான் எல்லாமே எல்லா மக்களுமே தங்களுக்கான அறிவை பெறுகின்றார். ஆனால் எந்த ஒரு ஏஐ எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அந்த ஏஐயில் வந்து தமிழ் மக்களுடைய தாயக தேசிய தன்னாட்சி அடிப்படையினால் எந்த ஒரு வரலாற்று தன்மையோ அல்லது சமூக மானுடைய தன்மையோ இல்லை. எதில் போட்டிங்கன்றாலும் அது வந்து சிங்கள மக்களுக்கு சாதகமான முறையில் தான் தமிழர்களாலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இவனுடைய காலையில் அந்த யூரோ நியூஸில் கலந்து கொண்ட ஜேம்ஸ் பீரிஸ் கூட, ஜேம்ஸ் அப்பாத்திர கூட ஒரு தமிழர். ஆனால் அப்படிப்பட்ட மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்களுக்கு கூட நாங்கள் இணைத்ததில்லை. அவருடைய அறிவையோ அவருடைய ஆற்றலையோ பகிர்ந்து கொண்டதில்லை. ஆனால் அவர் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆற்றலாளர்கள் இருக்கிறார் எல்லா இடத்திலும். அதனால தான் இன்றைக்கு ஜேர்னல் ஆஃப் கவர்னன்ஸ் செக்யூரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து ஒரு நான் நினைக்கிறேன் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக இருக்கின்ற ஏஆர்எம் இம்தியாஸ் என்ற முஸ்லீம் பேராசிரியர் ஒருவர் மிக தெளிவாக எழுதியிருக்கிற சிங்கள பிரிட்டிஷ் நேஷனலிசம், யூனிட்டரி ஸ்டேட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஜேவிபிஎஸ் குவெஸ்ட் ஃபார் பவர் என்ற ஒரு கட்டுரையை வந்து இந்த வாரத்தில் வெளியிட்டிருக்கின்றார். அதாவது ஜேவிபி எவ்விதமாக அதிகாரத்துக்கான தன்னுடைய அந்த தாகத்தை வந்து மக்களை வைத்துக் கொண்டு செயற்பட்டார்கள். இந்த மக்கள் அதிகாரம் முறைகள் தான் அந்த அமைப்பும் அந்த அதிகாரம் பெறும். மக்களிடத்துல அது அதிகாரம் பெற வேணும். வேறு இடத்திலும் பெறாது, பணத்தாலும் பெறாது, சர்வதேச நாடுகளுடைய இணைப்பாலும் பெறாது, சர்வதேச மன்றங்களுடைய இணைப்பாலும் பெறாது. மக்களுக்கான அந்த பலம் பெறுகின்ற பொழுது அந்த மக்களிடத்திலிருந்து தான் அந்த செயற்படுற அமைப்புக்கான பலம் பெற வேண்டும். அதுதான் அவர்கள் தெளிய சொல்கின்றார். ஆகவே இளம் பௌத்த பிக்களிடத்திலிருந்து தான் இந்த ஜேபி தன்னுடைய பலத்தை பெற்றிருக்கின்றதான் இந்த ஏஆர்எம் இமாசுடைய அந்த கட்டுரை எடுத்து சொல்லி, இந்த இளம் பௌத்த பிக்களிடத்திலிருந்து பலத்தை பெற்றுக் கொண்டுள்ள ஜேவிபி அந்த இளம் பௌத்த பிக்களுக்கு எதிராக செயற்பட மாட்டுது, பௌத்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும், 9வது அரசியல் விதியை மாற்ற மாட்டார்கள், அவர்கள் அந்த பின்னணியில் தான் செயற்படுவார்கள் பற்றி தெளிவாக விளங்கப்படுத்துகிறார்கள். என்று சொன்னால் இப்ப இருக்கிற ஜேபி உண்மையில வந்து பல இளம் பிக்குகளுக்கள் உருவாக்கப்பட்ட பற்றி அவர்கள் தெளிவாக கூறுகின்றார்கள். ஆகவே இந்த மாதிரியான உலகளாவிய ஆய்வுகள், பார்வைகள் இவற்றை இணைக்கின்ற ஒரு தன்மை வேண்டும். அதுதான் திரும்ப சொன்னேன், இதெல்லாம் இணைப்பதற்கான ஊடகம் தேவை. ஊடகம் தான் பொதுக்கருத்து கொள்கை உருவாக்கு. நாங்கள் எவ்வளவுதான் பேசலாம், ஆனால் மக்கள் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது எது இன்றைக்கு உருவாக்குற காலையில் எழுந்த உடனே எதை போட்டு பார்க்குறோம், எப்படி நாங்கள் உலகத்தை பார்க்குறோம், இன்றைக்கு ரஷ்யாவில் என்ன நடக்குது இதுக்குள்ள பார்க்குறோம், அமெரிக்காவில் என்ன நடக்குது இதுக்குள்ள பார்க்குறோம். ஆனால் சமூக வலைத்தளங்கள் வந்து இன்றைக்கு கட்டட்ட முறையில் போகிறது காரணம் வந்து தலைமை ஊடகம் ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அப்படி செய்ய முடியாது. இன்றைக்கு வந்து CNN அமெரிக்காவுடைய ஒரு மிகப்பெரிய தலைமை செய்தி ஊடகமாக இருந்து கொண்டிருக்கு. CNN வந்து கொண்டு கேட்கல அமெரிக்கா பற்றிய செய்திகள் வந்து சமூக ஊடகங்களில் பிள்ளையாக வந்து அவங்க உடனே சுற்றி காட்டுவாங்க. யூரோ நியூஸில் ஒவ்வொரு நாளுமே எது உண்மை எது பொய் என்ற ஒரு பகுதியை அமைச்சு கொண்டு வர்ற சமூக ஊடக தளங்களில் எது உண்மை எது பொய் என்றது அவர்கள் அறிவியல் ரீதியாக விஞ்ஞான ரீதியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆகவே தான் இந்த 2வது வருகையை சொல்வதற்கு காரணமா இருந்தது அது ஜனநாயக ரீதியான வருகை, அது பொருளாதார நீதியை நிலைநிறுத்துவதற்கான வருகை, இந்த சமகாலத்துக்கான இந்த அறிவியல் தொழில்நுட்ப விஞ்ஞான எழுச்சிகளுடன் செல்ல வேண்டிய வருகை. இதுக்கு போறதாக இருந்தால் இவற்றையெல்லாம் உள்வாகின்ற அந்த ஊடகத்தை தயவு செய்து கொண்டு வாருங்கள். நீங்கள் வேறு இவ்வளவுத்தான் நீங்கள் பணத்தை செலவழித்தாலும் தேசிய ஊடகம் ஒன்றை நீங்கள் அறிவார்ந்த நிலையில் அறிவார்ந்த அணுகுமுறையுடன் தொழில்நுட்ப பலத்துடன் நீங்கள் நிறுவாவிட்டால் கடைசி மட்டும் எங்களுடைய கருத்துக்களை பொது கருத்துக்கள் கொண்டு முடியாது. இதுவே இன்றைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய இறைமைக்கான சிக்கலாக இருக்கின்றதான் இந்த ஆசிரியர் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். நன்றி மாஸ்டர். இந்த நிலைமைகளை புரிந்து கொள்ளவில்லை என்பது எனக்கு நான் அடிக்கடி நீங்கள் கூறுவது போல் அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கிறேன். ஊடகம் ஒரு ஆயுதம், அதை வைத்துக்கொண்டு சாதிக்கக்கூடிய விடயத்தை நீங்கள் இப்பொழுது CNN தொடர்பாக கூறினீர்கள், அல் ஜசீரா தொடர்பாக நாங்கள் அடிக்கடி உரையாடிக்கொண்டு ஆயுதத்துக்கு அப்பால ஒன்றை கூற வேண்டியிருக்குது என்னன்னு சொன்னால் அது காலத்தை உருவாக்குது. இன்றைக்கு ஊடகம் என்ன காலத்தை உருவாக்குதோ அதுக்கெல்லாம் மக்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. காலையில் உள்ளன இன்றைக்கு வந்து சீனா வந்து இந்த கடலடி கேபிள்களை வெட்டி இருக்கலாம்ன்ற ஒரு கருத்தியெல்லாம் இன்றைக்கு இப்போ 2 நாளாக ஊடகங்கள் உருவாக்கி கொண்டிருக்கு. சீனா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு வருது. ஒரு பெரிய ஒரு வல்லரசாக இருந்தும் ஒரு ஊடகம் கொடுக்குற அந்த தாக்கத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு வருது. ஆகவே காலத்தை உருவாக்குது. அதான் மிக முக்கியமான ஒன்று.
நீங்கள் கூறுவது சரி. அதாவது 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக நீங்கள் பார்த்தீர்கள் பிபிசி போன்ற நிறுவனங்கள் செய்தியை செய்தியாக கூறுவார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் கூறுவது போல் தவிர்த்து விடுவார்கள். அதை கூறாமல் தவிர்த்து கொண்டு போகின்ற தன்மை இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் 2009ஆம் ஆண்டு எவ்வாறு அவர்கள் செயல்பட்டார்கள். அதனாலதான் இப்பொழுது இந்த முறை பிபிசியினுடைய டிரெக்டர்கள் பல பேருக்கு பதிலாக மக்களை கலந்தல்கின்ற அவர்கள் மன்னிப்பு கேட்கின்ற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். மக்கள் எல்லா இடத்திலும் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆனால் எங்களோட மக்கள் என்னன்னு சொன்னா, எங்களை மக்களை அந்நியப்படுத்துறோம். நாங்கள் ஊடகத்தை சரியான முறையில கொண்டு வராத வேற நாங்களே எங்களை மக்களை பொது உலகத்தில இருந்தும் அவர்களுடைய சிந்தனை உலகத்திலிருந்தும் அந்நியப்படுத்தணும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அந்த போராட்ட காலத்தில் தேசிய ஊடகம் இருந்த பொழுது அது எவ்வாறு செயல்பட்டது என்பதையும் எல்லோரும் அனுபவ ரீதியாக சிங்கள மக்களையும் கூட ஊடகம் நடத்தினார்கள். அங்குதான் முக்கியம். சிங்களத்தில் கூட ஊடகத்தை நடத்த முற்பட்டார்கள், நடத்தினார்கள். சரி, நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வர வேண்டும். அரசர்கள் உங்களிடம் வருகின்றேன். இப்ப மாஸ்டர் கூறினார் தேசிய தலைவர் ஒரு காலமும் சிங்கள மக்களை வெறுத்ததில்லை என்று சொல்லி. இனி அனுரகுமார திசாநாயக்கனுடைய அந்த கட்சி அவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்பாக கூறினார். உங்களுக்கு தெரியும், இந்த மாவீரர் நாள் 2024 இருக்கட்டும், இல்லை தேசிய தலைவருடைய பிறந்த நாளாக இருக்கட்டும், தமிழர் தாயகம் எங்கும் ஒரு சிறிய கட்டுப்பாடுகள் இருந்தது. நாங்கள் அதை உணர்ந்து கொள்ளலாம். என்ன காரணத்துக்காக அந்த சிறிய கட்டுப்பாடுகள் இருந்தது என்பதை ஓரளவுக்கு நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இந்த நிலைமைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்கனுடைய கட்சியில் இருந்த விமல் வீரவன்சா இனி ராஜபக்ஷக்களுடைய எலும்பு துண்டை போடும் பொழுது ஓடிப்போய் எடுத்து தன்னுடைய விசுவாசத்தை காட்டும் அலி சப்ரி போன்றவர்கள் கூறுகிறார்கள், மாவீரர் நாள் நினைவேந்தல் அனுமதிப்பது எந்த விதத்திலும் முன்னேற்ற பாதையில் கொண்டு போவதில்லை, பயங்கரவாதிகளை நினைவு கூறுவதற்கு அனுமதிக்க கூடாது என்று இனவாதத்தை அவர்கள் கக்குகிறார்கள். அனுரகுமார திசாநாயக்கா அது உணர்ந்தபடியால் தான் அதை விட்டிருக்கின்றார். தமிழர் தரப்பை பொறுத்த மட்டில் பொறுமை காக்க வேண்டிய, சற்று முன்னதாக நீங்கள் மாஸ்டர் கூறினீர்கள், எங்களிடம் வழிகாட்டிகள் இல்லை, தலைமை வருவார், எங்களிடம் இருக்கிற குறைபாடு என்றால் ஒருவர் ஒன்றை செய்துவிட்டால் அவரே தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். தேசிய தலைவர் அவர் தன்னுடைய பங்களிப்பை முற்று முழுதாக மன நிறைவாக எங்களுடைய மக்களுக்கு தந்து விட்டார். அவரை நாங்கள் இனி எதிர்பார்க்க தேவையில்லை. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இலங்கை தீவில் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, பொறுமை காக்க வேண்டிய ஒரு நேரம். நாங்கள் நடக்கிற விடயங்களை பார்த்து வருகின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவதற்கான ஒரு காலகட்டமாக நீங்கள் இதை பார்க்கிறீர்களா? உண்மைதான். இனி வரப்போகின்றதை நாங்கள் சரியாக கணிப்பிட்டு அதற்கேற்ற முறையில் நாங்கள் எங்களை கட்டியமைத்து முன்னோக்கி நகர வேண்டிய ஒரு நல்லொரு சந்தர்ப்பம் கணிந்திருக்கின்றது. பூகோள அரசியல் ரீதியில் உண்மையில் உலகம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்தித்திருக்கின்றது. பல நாடுகள், இதுவரை காலம் பல நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்புரிமை இல்லாட்டியும் அந்த இனங்கள் வெவ்வேறு நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. சில நாடுகளை ரஷ்யா அங்கீகரித்திருக்கின்றது, மற்ற நாடுகள் அங்கீகரிக்காது. சில நாடுகளை மேற்குலகங்கள் அங்கீகரித்திருக்கின்றன, மற்ற நாடுகள் அங்கீகரிக்க விட்டார். இவ்வாறான எல்லாம் ஒரு நிலைமை இருக்கின்றது. இவற்றை எல்லாம் குழப்பி அடித்து இந்த மக்களை திசை திருப்புவதற்காகத்தான் இவ்வாறு சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. அவர் வருவார், இவர் வருவார். மாஸ்டர் தெளிவாக கூறியிருந்தார். நல்லொரு கருத்து அந்த மாஸ்டர் என்னென்றால், ஏவிபி புலம்பெயர் தேசத்தில் இப்படி அமைப்புகளை வச்சு இப்படியான கீழ்த்தரமான செயற்பாடுகளை ஏவிபி செய்யவில்லை. யோசிச்சு பாருங்கள். அப்ப இது ஒரு உண்மையில் தாயகத்தை நேசிப்பவர்கள் அல்லது அந்த விடுதலையை வேண்டால் அந்த மண்ணில் தான் இருப்பார்கள். அந்த மண்ணை விட்டு ஓடி வந்து விட்டு நீங்கள் பாருங்கள், தேசிய தலைவர் வருவார், போவார், இருப்பார், நிற்பார் என்று தாயத்தில் இருந்தார். அது அமைப்போல் கலைக்குதோ அல்லது அதை கலைக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. அது ரியல், இது ரீல் என்று சொல்லலாம். அப்ப அதுதான் அந்த முக்கியம். இங்கு மாஸ்டர் கூறியதுதான், நீங்கள் அமெரிக்காவில் இருப்பவர் அமெரிக்கர், பிரித்தானியாவில் இருப்பவர் பிரித்தானியர். பிரித்தானியாவின் சட்டத்திட்டங்களை மீறி இவர் ஒன்றும் செய்ய மாட்டார். கூவார், கடுமையாக கத்துவார், ஆர்ப்பரிப்பார். பிரித்தானியாவின் சட்டம் பாயும் போது அடங்கி போய்விடுவார். அவ்வளவுதான். இது இவரை அப்ப தாயத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியும் இவர்கள லிமிட்டேஷன். இப்ப டெல்வின் சில்வா ஒன்றை கூறியிருந்தார், ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. எனவேதான் தங்கள் அமைப்பு எல்லோரோடும் இணைந்து இயங்கியது. ஒரு கொலெக்டிவாக நாங்கள் செய்தோமே தவிர எந்த ஒரு தனிநபரும், அவர் அனுரகுமார திசாநாயக்கா சொல்லும் போது கொம்ரேட் என்று தான் கூறியிருந்தார். அவர் ஒரு போராளி, அவர் தங்களுடன் இணைந்து இயங்கியவரே தவிர வெற்றிக்கு அவர் கூட காரணம் இல்லை. எத்தனையோ முகம் தெரியாதவர்கள் இருக்கிறார்கள் கிராமப்புறங்களில். யாரும் முகம் காட்ட விரும்பவும் இல்லை, தன்னை கடமை செய்துட்டு போய்கிட்டே இருந்தாங்க. அதுதான் அந்த பியூட்டி என்று சொல்றோம். இப்ப ஒரு ஆய்வுண்டான் கடந்த, அதாவது இந்த ஆயுதம் மௌனிக்கப்பட்ட ஒரு சில வருடங்களிலே ஒரு ஆய்வு வந்திருக்கு. அப்போது ஒரே ஒரு கடைசி அந்த ஆய்வின் முடிவில் அவருக்கு எழுதியிருந்தது என்னென்றால், முள்ளிவாய்க்காலில் ஆயுத போராட்டம் மௌனித்த போது தேசிய தலைவர் என்ன நினைத்திருப்பார்? அதான் அந்த கேள்வி. அவர் மனதில் என்ன நினைத்திருப்பார் இறுதி நேரத்தில்?
நான் எனது கடமையை செய்தேன், நீ உண்ட கடமையை செய், அவ்வளவுதான். அந்த மனுஷன் அதான் செய்து. ஆனா நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால் அவரை தூத்தி ஏத்தி என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவற்றையும் தமிழர்கள், சிங்களவர் செய்யவில்லை, அனுருகுமார திசாநாயக்கா செய்யவில்லை, இவன் மஹிந்தா கூட செய்யவில்லை. அதுதான் அந்த முக்கியமான. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கேட்டது போல இந்த உலகம் மிக கடுமையான ஒரு மாற்றத்துக்கு வந்து. இப்ப பாருங்கள், இந்தியாவுக்கு இந்திய தூதுவர் கூட தமிழ் கட்சிகளை அழைத்து ஒற்றுமை தொடர்பாக பேசியிருந்தார். என்னென்னு சொன்னால் இப்போது அவர்களுக்கு அந்த தேவை இருக்கின்றது. நீங்க பாருங்கள், சீனாண்ட 2023 ஏற்றுமதி 3.38 ட்ரில்லியன், அவன் தான் உலகத்தில் அதிகம். ஆனால் அமெரிக்காண்ட 2 ட்ரில்லியன். இந்தியாவில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 432 பில்லியன். சரி, தாய்வான்டைய பாருங்க 432 பில்லியன். இந்தியாவையும் தாய்வானையும் சனத்தொகையிலும் நாட்டிலும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க இந்த பெருசு. என்னென்று தாய்வானை இந்தியாவின் எக்ஸ்போர்ட் லெவலுக்கு உயர்த்தியது யார் என்று நீங்கள் பாருங்க. தாய்வான் இந்தியா எக்ஸ்போர்ட் 2023 சேம் 432 பில்லியன். இலங்கையை தேவை என்றால் அவன் உயர்த்துவான். அமெரிக்கா அது பெரிய பிரச்சனை இல்லை. ஏன் என்னென்ன ஏற்றுமதி துறையை என்னென்ன தொழில்நுட்பத்தை வழங்க வேண்டுமோ அவ்வாறு செய்வார்கள். அதைத்தான் இப்போது இலங்கை அதை நோக்கித்தான் இலங்கை முன்னகர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இதுக்கு தமிழர்கள் நிலைமையை யோசிச்சு பாருங்கள். நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டோம் என்று சொன்னால், இலங்கை பொருளாதாரத்திலும் எழும்பி விட்டது என்று சொன்னால், அடுத்தது நாங்கள் அந்த இடத்தில் இருக்கவே முடியாத ஒரு நிலைமையாகத்தான் இருக்கு. அப்ப இதுகள் எல்லாவற்றையும் நாங்கள் யோசித்து இப்பவே அதற்கான செயல் திட்டங்களை செய்யாம, இப்ப நீங்கள் கில்வின் சில்வா நிமிர்ந்து நின்று சொல்கிறார் 35வது நினைவு தினத்தில் இலங்கையை கைப்பற்றி விட்டோம் என்றால் எங்களால் யாராவது சொல்ல முடியுமா? ஏதாவது 15 வருடத்தில் இதை செய்து விட்டோம் என்று நிமிர்ந்து நின்று சொல்லுங்கள். இப்பவும் ஏஐயிலும் பேப்பரிலும் வச்சு கீறி ஒவ்வொருத்தரை இறந்தவர்களையோ இல்லாதவர்களையோ உருவாக்கி கொண்டிருக்கிறது தான் செய்து கொண்டிருக்கிறோம் 15வது வருஷத்தில் இருந்து. வேதனையான நிலைமை. நான் அடிக்கடி இங்கே கூறுவது, தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் நிறைய அறிவு, அவர்களிடம் நிறைய பொருளாதார பலம் இவையெல்லாம் இருக்கின்றது என்று பெருசாக நாங்கள் பேசுவோம். ஆனால் பாருங்கள், 15 ஆண்டுகளாக ஒரு இஞ்சி கூட நகர முடியவில்லையே என்பதைத்தான். அதை நீங்கள் கூறியது போல் யாராவது முன் வந்து கூறுங்கள், இதை நாங்கள் சாதித்திருக்கிறோம் என்று கேட்டால் நாங்கள் உடனடியாக அதை தூக்கி பெருசாக கதைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். யாருமே இந்த இடத்தில் கில்வின் டி சில்வா கூறியிருக்கிறதையும் நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். தாங்கள் ஒரு பொதுக்கட்டமைப்பு உருவாக்கித்தான் முன்னேறணும். அந்த பொதுக்கட்டமைப்பில் அடிமட்டத்தில் இருக்கின்ற தோழர்கள் முதல் உயர் தரத்திலே இருக்கின்ற கல்வியாளர் வரை எல்லோரையும் இணைத்தோம். அந்த பொதுக்கட்டமைப்பு தான் முன்னேறியன்னு சொல்லி இருக்கின்றார்கள். தாங்கள் ஜேபி முன்னேறின சொல்லவில்லை. தாங்கள் ஒரு பொதுக்கட்டமைப்பு இந்த போட்டியில் தெளிவாக சொல்கின்றார்கள். ஒரு பொதுக்கட்டமைப்பை உருவாக்கி அந்த பொதுக்கட்டமைப்புகளை தான் முன்னேறணும். ஆனால் நாங்கள் பொதுக்கட்டமைப்பை உருவாக்கும்படி எத்தனையோ ஆண்டுகளாக கேட்டும் கூட, தென்னாப்பிரிக்க விடுதலை அதுக்கு உதாரணமாக இருக்கின்ற சொல்லியும் கூட காந்தி கூட பொதுக்கட்டமைப்பை தான் உருவாக்கினார். அவர் கிராமங்களை இணைச்சது ஒரு பொதுக்கட்டமைப்பு, கிராமிய பொதுக்கட்டமைப்பு தான் உருவாக்கினார் காந்தி. அதுக்கு பிறகு தேசிய விடுதலை போராட்டம் இந்தியாவில் வெற்றி பெற்றது. அவர் பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்படாமல் எதுவும் செய்ய முடியாது, ஒரு ஊடகம் இல்லாமல் செய்ய முடியாது. ஆகவே 2 தூண், ஒன்று எல்லா சிவில் சமூகங்களையும் ஒன்றிணைக்கின்ற பொதுக்கட்டமைப்பு, இன்னொரு பக்கம் ஊடகம். ரெண்டும் தூணாக இருக்கின்ற பொழுதுதான் அதுக்கு மேல் மக்களுடைய வாழ்க்கை பயணம் செல்ல முடியும். இன்றைக்கு இடர் முகாத்துவம் வந்திருக்குது. எல்லாரும் அரசாங்கத்தில் ஹாலில் போய் விழுந்து உதவி பெற வேண்டிய ஒரு நிலையில் தான் யாழ்ப்பாணம் இருக்கிறது. எங்க போயிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடைய கல்வி பலம், எங்க போயிட்டு அதனுடைய தொழில்நுட்ப ஆற்றல், எங்க போயிட்டு உலகத்தை இணைக்கிற ஆற்றல் கிடையாது. ஆனா அங்கே இருக்கின்ற கலப்படமானவர்களும் தெளிவாக சொல்கின்றார்கள். தங்களுக்கான அந்த தனித்துவத்தை பற்றி பேசுகின்றார்கள். நாங்கள் தனித்துவத்தை உறுதிப்படுத்தத்தான் வேணும், தேசியத்தை தாயத்தை தன்னாட்சி பேணத்தான் வேணும். அதே நிறையில இந்த பொதுக்கட்டமைப்பு அரசு சொன்னது போல இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ள உருவாக்கப்படாவிட்டால் ஜனவரியில பட்ஜெட் வரும். அதுக்கு பிறகு அந்த பட்ஜெட்டை மையமாக வச்சுக்கொண்டு எல்லா உலக நாடுகளும் ஒரேடியாக நிதிய தொழில்நுட்பத்தை இலங்கைக்கு
செலுத்துவார்கள். அதோடு வந்து இலங்கையினுடைய அந்த பீரிட்டு கொண்டு எழும்பும் இலங்கை அந்த பொருளாதார எழுச்சிக்கு வந்து நாங்கள் இருந்த இடம் தெரியாமல் மறையிறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது தான் அரசு சுட்டி காட்டினது. எவ்வளவு பெரிய அபாயத்துக்குள்ள இருக்கிறோம், ஒரு சமூகமாக கரைந்து கடைசியாக தனிமனித நிலையில வரப்போறோம். இப்ப சமூகம் ஒன்று கரைய போகுது அடுத்த அரசியல் சமூகம் ஒன்று கரைஞ்சி இப்போ தனிமனித நிலையில வந்து நாங்கள் விதமாக இந்த ஐரோப்பிய நாடுகளில் ஜிப்சி இனம் ஒன்று இருக்குது. அந்த ஜிப்சி இனம் வந்து இந்த நாட்டில் ஒரு காலத்தில் மிக செல்வாக்காக இருந்த இனங்கள் தான். ஆனால் இன்றைக்கு வந்து அவர்கள் வந்து மக்களால் வந்து மக்களிடத்தில் கையேந்தி வாழ்ற இனமாகத்தான் இருக்கிறார்கள். அதை மாற்றுவதற்கு இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் மிக கடுமையாக உழைக்குது. அப்படியாக எங்களுடைய இனம் இன்றைக்கு நாடோடிகளாக நாங்கள் எல்லாம் எல்லா நாட்டிலும் இருக்கிறோம் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த அணுவாயுத போட்டியல் வரைக்குள்ள பாருங்க என்ன மாதிரியாக நாங்கள் ஜிப்சி இனம் என்ற உலகத்துக்கு தெரிய வரும் என்பது. அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு செயற்பட்டோம் என்றால் எங்களுடைய தாயகத்தை பேண வேண்டிய அவசியம் தெரியும். நன்றி மாஸ்டர். நாங்கள் குறைந்தது 5 ஆண்டுகளாவது நாங்கள் இந்த பொது கட்டமைப்பு தொடர்பாக இங்கே நாங்கள் பேசிக்கொண்டே வந்தோம். பரட் போல திருப்பி கூறிக்கொண்டு வந்தோம். ஒரு கட்டமைப்பு வேணும், ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்க வேண்டும், மெக்கானிசம் இருக்க வேண்டும் என்று, இந்த வழிவரப்புகள் இருக்க வேண்டும், செயல் திட்டங்கள் இருக்க வேண்டும் என்று எவ்வளவு தடவைகள் கூறிவிட்டோம். ஆனால் அது தொடர்பாக யாருமே சிந்திப்பதாக இதுவரையில் தெரியவில்லை. இந்த நிலைமை தொடர்ந்து கொண்டே இருக்குமாக இருந்தால் நாங்கள் ஒரு இஞ்சியும் இனி தொடர்ந்தும் நாங்கள் நகரப்போவதில்லை என்பதைத்தான் இந்த சமகால நிலைமை எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது என்று கூறிக்கொண்டு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். மாஸ்டர் கூறியது போல இந்த ஊடகம் என்பது முக்கியமானது. அது இந்த ஊடகமாக இருக்க வேண்டும் என்றில்லை, மக்களுக்கு பொதுவான ஒரு ஊடகத்தை உருவாக்கி அதை சரியாக செய்திகளை கொடுக்கும் பொழுதுதான் மக்களோடு தெளிவு பெறுவார். பவானியாவில் ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவன் கமலஸ் என்ற மாணவன் வந்து இந்த தேர்தல் எலக்ட்ரானிக் உபகரணத்தை புதிய முறையில் கண்டுபிடிச்சு இப்ப இருக்கிற உபகரணங்களை விட அரைவாசி செலவில் செய்யக்கூடிய உபகரணத்தை கண்டுபிடிச்சு உலகமே அவனை தேடுது. ஆனா எங்களுக்கு அவனை தெரியாது. இதுதான் சரி. இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவேற்றிக் கொண்டு வரப்போகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி வணக்கம் மாஸ்டர். நன்றி வணக்கம் அரசு அவர்களே. நன்றி வணக்கம்.